ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் எம்கே ஆர்ட்ஸ் பேரடைஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு எந்த மெத்தடில் போடுறோன்றதை பாருங்கள். அடுத்த மெத்தட் போகணும். அடுத்த மெத்தடுக்கு நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ சம்கி, அந்த கலரில் நம்ம வந்து த்ரெட் எடுக்கணும். இப்போ நான் என்ன கலரில் சூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துக்கு க்ரீன் கலர் சூஸ் பண்ணலாமா இல்லை பிங்க் கலர் சூஸ் ஆகும். நம்ம வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணுவோம். இப்போ க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம போட போகிறோம். இந்த டைப்புக்கு எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது ஒன்று மேலே ஒன்று பாதி பாதி அப்படி சரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீடியில் வந்து நம்ம வந்து சம்கி எடுத்துக்கணும். நீடியில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சிண்டு விரலால் நம்ம போகலை அப்படின்னா, ஏன்னா மோதிர விரல் ஹோல்டு பண்ணி நிற்கிது, அப்போ மீதி சிண்டு விரலால் தான் அதை தள்ள முடியும். இங்கே பாருங்கள், எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அடுத்த சம்கியை போடுறேன். கரெக்டாக அந்த இது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் பண்ணிவிட்டு, அந்த சம்கியோட ஆஃப் பகுதி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போகணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சதுக்கு இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வராது சம்கியில், ஏன்னா ஹோல் இருக்கிறதுனால இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். தைச்சி முடிச்சுட்டு நம்ம விரலால் அப்படியே அலைன் பண்ணோம்னா அது கரெக்டாக நேர்கோட்டில் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்கள், நான் வந்து நீடிலேருந்து தான் எடுக்கிறேன். நம்ம முன்னே என்ன பண்ணோம், அப்படியே அந்த துணி மேலே வச்சுட்டு நம்ம பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம், நீடில் நம்ம பீடு எடுப்போம் இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி பீடு போட்டிருக்கீங்க இல்லையா, பீடு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டாக வரும். இப்போ இது தைக்கும்போது இங்கே பாருங்கள், நீடியில் வந்து நம்ம இந்த சைடு அதாவது எந்த பக்கம் தச்சிக்கிட்டு போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் நம்ம வந்துட்டு இந்த நீடியில் சாய்ச்சி தைக்கணும். அப்போ தான் இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து கிடைக்கும். தச்சு முடிச்சிட்டோடனே இங்கே பாருங்கள், இப்போ இன்னவரையிலும் இப்படி இருந்துச்சு. தச்சு முடிச்சிட்டோடனே ஏதாவது ஒரு சைடு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அலைன்மெண்ட் அழகாக வந்துடும் நேர்கோட்டில். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா இதை எப்படி தைக்கிறதுன்றது? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இடையில அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் மேலே தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, டவுட் கிளியர் பண்ணுறதுன்றது நம்மளோட வியூவர்ஸுக்கு வந்து நம்பருக்கு கூப்பிட்டு கேளுங்க, இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் குரூப்லேயே கேட்கலாம். அதுபோல் இந்த சம்கி ஒர்க்கில் வந்து நீங்கள் எடுத்து பண்ணும்போது நிறையா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக வரும்போதும் சரி, கிராண்டான ஒர்க் வரும்போதும் சரி, அந்த மாதிரிலாம் வரும்போது அதுக்கு தக்கன நம்ம தைக்கிறதுக்கு இந்த சம்கி ஒர்க்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதனால் இது நல்லா கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிங்க. இப்போ ஃபுல் லைனும் நாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த அலைன்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சம்கின்றதுனால கொஞ்சம் ஹோல் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினச்சிருக்கோம். பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி செஞ்சு விட்டோம்னா அழகாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது வந்து அடுத்த டைப் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது இந்த ஃப்ளவரை பாருங்கள். இந்த ஃப்ளவர் வந்துட்டு நம்ம இங்கே அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம போட்டிருப்போம். ஃபஸ்ட்டுக்கு அடுத்தது செகண்ட் ஒரு ஸ்டிச்சு போட்டிருப்போம். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நாம் இங்கே இப்போ இந்த ஃப்ளவருக்கு வரோம் பாருங்கள். இப்போது இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது ஒரு 5 முனையோ இல்லை 6 முனையோ நம்ம வச்சுட்டு, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1 2 3 சந்து புள்ளி மாதிரி இந்த சைடு 2 இந்த சைடு 2 வச்சுட்டு நீங்கள் அந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணும்போது இங்கிருந்து தைச்சிட்டு வரோம். நம்ம இங்கிருந்து தைச்சிட்டு வரும்போது ஒரு 3 சம்கி மட்டும் வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நடு சென்டரில் ஒரு மையப்புள்ளி தெரியும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு சுகர் பீடோ இல்லை பேர்ல் பீடோ என்ன பீடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிட்டு இதை சுற்றிலும் செயின் ஸ்டிச் வந்து ஒரு டபுள் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகும். இந்த ஃப்ளவர் வச்சுட்டு ப்ளவுஸில் அங்கங்கே புட்டாஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு
ட்ரெஸ்ஸு டாப்பு ஏதாவது தைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குட்டி குட்டியாக ஒரு 3 ஃப்ளவர் போடலாம், 2 ஃப்ளவர் போடலாம். நீங்கள் அழகாக மேக் பண்ணும்போது உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த கலருக்கு சம்கி வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு ஒரு அந்த சம்கி ஸ்டிச்சை வச்சு எப்படி வந்து ஒரு குட்டியாக புட்டாஸு ரெடி பண்ணுறதுன்றேன். புட்டாஸுன்றதை பற்றி இப்போக்கி உங்களுக்கு தெரியாது, நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கோம், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் வந்து எப்படி இந்த சம்கி ஒர்க் வச்சு நம்ம சுகர் பீடு வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கோம். வாங்க. இப்போ நம்ம ஃப்ளவர் வந்து போடுறதுன்னு சொல்லிட்டேன். அது என்னென்ன நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு சுகர் பீடு, அதாவது நம்ம A-Star பிராண்டில் சுகர் பீடு எடுத்துட்டேன். சுகர் பீடுக்கு அடுத்தது 2mm பீடு எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்து 2mm பீடு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 3mm பீடு. இதுக்கப்புறம் நான் வந்து பிங்க் கலரில் உள்ள ஒரு சம்கி எடுத்துருக்குறேன். ஒரு சம்கினா ஒரு சம்கி இல்லை, பிங்க் கலரில் உள்ள சம்கி எடுத்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர்னு வந்து நான் மேக் பண்ண போகிறேன். அது எப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக ஈவனாக இப்போ 6 பெட்டல்ஸ் வருதுன்னா ஈவனாக நமக்கு பண்ண தெரியலன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 புள்ளி வச்சுக்கிறேன். ஒரே ஈவன் கேப்பில் 3 புள்ளி வச்சுட்டு இந்த 2 புள்ளிக்கும் இடையில ஒரு சந்து புள்ளி வைக்கிறேன். இந்த 2 புள்ளிக்கும் ஒரு சந்து புள்ளி வைக்கிறேன். அதேமாரியே இந்த சைடும் இங்கே ஒரு சந்து புள்ளி, இங்கே ஒரு சந்து புள்ளி வச்சேன்னா இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சுற்றிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்துடும். இதில் நமக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட நம்ம மாற்றி கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புள்ளி வச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏதாவது ஒரு இடத்துல இப்படி நம்ம லூப் எடுத்துக்கிறோம். லூப் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சம்கி தான் இருக்கணும். சம்கி ஃபஸ்ட்டு இருக்கணும்னா நம்ம வந்துட்டு இப்படி சம்கி எடுத்துட்டு நம்ம மொத்தத்துக்கு கோர்த்துக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு வந்து எவ்வளோ தூரம் அதில் சுகர் பீடு எவ்வளோக்கு வரும் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இது வரைக்கும் வரணும். இந்த புள்ளியிலேயே குத்தக்கூடாது, இந்த புள்ளிக்கும் ஒரு நூல் தள்ளி இப்படி நம்ம இந்த இடம் வரைக்கும் வரணும். புள்ளியிலேயே சென்டரில் குத்தியும் பண்ணிக்கலாம், ஒரு நூல் தள்ளியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சம்கி எடுத்து கோர்த்துட்டேன். இப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு எவ்வளோ சுகர் பீடாக நமக்கு கொள்ளுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதில் என்ன பண்ணிக்கிறோன்னா, ஒவ்வொரு சம்கி மேலேயும் நம்ம இந்த 2mm போட்டு பார்க்குறோம். கொஞ்சம் பெரிய சம்கியாக இருந்தால் நமக்கு 2mm வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து இல்லை நமக்கு சின்ன சம்கியாக இருந்துச்சு அப்படின்னா இது கொள்ளாது. இப்போது இதில் கொஞ்சம் ஓரளவு நமக்கு கரெக்டாக இருக்குது. 3mm பீடு வந்து அடுத்தது நான் போட்டுக்கிறேன். வந்து இந்த முடிச்சு இங்கே பாருங்கள், எனக்கு வெளியில் வந்துருச்சு. கொஞ்சம் நம்ம இது தைக்கும்போது நூலில் ஃபஸ்ட்டு இதில் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் பெரிய முடிச்சா போட்டுக்குங்க. அதனால தான் இதை வந்து நான் கட் பண்ணாமல் வீடியோவில் அப்படியே நான் காமிச்சிருக்கிறேன். ஏன்னா இதை கட் பண்ணிவிட்டு என்னால் எடிட் பண்ணிட்டு போட முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நூல் எடுத்து பண்ணும்போது நம்ம முடிச்சு சின்னதாக போட்டால் இது மாதிரி வரத்துக்கும் இருக்குது. இப்போ நான் அது மாதிரி போட்டதுனால வந்துருச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுனாலும் கொஞ்சம் பெரிய முடிச்சா போட்டுட்டு, அதை விட இங்கே பாருங்கள், லைட்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு குட்டி லாக் நம்ம எப்பவும் போடுவோம் தெரியுங்களா, இதை போட்டுட்டு போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ எடுத்தாலும் வெளியில் வராது. இப்போது அதில் வந்துட்டு ஒரு சம்கி, ஒரு 3mm பீடு, ரவுண்ட் பீடு கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது சுகர் பீடு நீடியில் வந்து நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லோட் பண்ணதை திரும்ப இதில் வந்து நான் த்ரெட்டில் எடுக்கிறேன். இப்போ எடுக்கும்போது அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு கரெக்டாக உள்ளே வந்துடுது. இப்போ இதே மாதிரியே எல்லாமே உள்ளே வந்தால் கரெக்டாக இருக்காது. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீடு இருக்குது. ஸோ அந்த பீடை வந்து நான் எடுத்துடுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு பீடை நான் எடுத்துடுறேன். எடுத்து முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், அந்த ஒரு புள்ளி தெரியணும், லைட்டாக தெரியணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு நான் போகணும். போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு போட்டுடுறேன்.
இப்போது எனக்கு ஒரு இது செஞ்ச உடனே அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் ஒரே மொத்தமாக கோர்க்காத ஒன்று ஒன்றா கோர்த்தேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்க கோர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஒரு இதில் என்ன வருதோ அதுதான் எல்லா பெட்டல்ஸுக்கும் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சம்கி, ஒரு 3mm இருக்குது, அதுக்கு அடுத்தது சுகர் பீட் இருக்குது. சுகர் பீட் எத்தனை இருக்குது, 1 2 3 சுகர் பீட் இருக்குது. அப்போது எது வந்து இங்கே லாஸ்ட்டாக முடியுதோ அதை நம்ம ஃபஸ்ட்டாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து ஒரு 3 சுகர் பீட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு 3mm பீடு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு சம்கி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு செட்டுக்கு இத்தனை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ மொத்தத்தையும் நான் உள்ளே போடுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த செட்டப் நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் இதில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டேன். திரும்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். இதே மாதிரி தான் திரும்ப என்ன பண்ணுறோன்னா, நாம் எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணி முடித்தோடனே மறுபடியும் அதில் எப்படி நான் லோட் பண்ணணும் அதே மாதிரி நான் சுகர் பீட் எடுத்துக்கிறேன், 2mm எடுத்துக்கிறேன், சம்கி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்க. இப்போ அடுத்தது ஸ்டிச் பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிக்கணும். இந்த 6 பெட்டல்ஸும் நம்ம போட்டு முடிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக முடித்ததுக்கப்புறம் இப்போ சென்டரில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டரில் ஒரு கேப் தெரியுது பாருங்கள். இந்த கேப்பை நம்ம 4mm இல்லை 3mm நமக்கு அங்கே என்ன வச்சா கரெக்டாக இருக்குமோ அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3mm தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசாக வச்சாலும் இதுக்கு செட் ஆகாது. அதனால் 3mm பீடு எடுத்திருக்கேன். அதே சென்டரில் மறுபடியும் ஸ்டிச் பண்ணி இப்படி எடுக்கிறேன். எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு எண்டு நாட்டு அதில் போட்டுட்டு முடிச்சிடுறோம். இப்படி தலையில் மாட்டி இந்த லூப் லாக்குன்னு போடுவோம். அது நமக்கு தேவையில்லாத ஒன்று, ஏன்னா பிரிஞ்சு போயிடும். சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உள்ளே குத்திட்டு நம்ம எண்டு நாட்டே போடுவோம். எப்பயுமே நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீங்களோ வியூவர்ஸாக இருக்கிற நீங்களோ இந்த ஃபாலோ பண்ணுங்கள். லூப் லாக் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குது பாருங்கள், க்யூட்டாக. இங்கே வந்து எனக்கு வந்து பிளாக் கலர் துணி தான் எடுத்திருக்கேன். நல்ல பிளாக் கலரில் இருக்குது, இது நல்ல கோல்டில் இருக்குது. ஆனால் இங்கே வியூவில் வந்து கேமராவில் தெரியறது வந்துட்டு பிளாக் வந்து லைட்டாக கிரே கலர் மாதிரி நல்ல ஷேடாக தெரியுது. அதாவது நல்ல ஷேடாக மீன்ஸ் பிளாக்காக தெரியாமல் கிரே கலர் தெரியுது. இந்த கோல்டும் அதில் வந்து கோல்டாக தெரியல. இங்கே நேரில் பார்க்கும்போது கரெக்டாக நல்ல ஒரு வியூவில் ப்ரெசன்டேஷன் அழகாக தெரியுது. ஆனால் மொபைலில் வரும்போது அதை ஏன் அப்படி தெரியுதுன்னு தெரியல. சில கேமராவில் வந்து கொஞ்சம் ஒரு சில டைமில் அந்த மாதிரி ஃபால்ட் இருக்கும். ஒரு சில கேமராவில் நமக்கு இருக்கிற ஒரிஜினல் கலர் தெரியும், ஒரு சில கேமராவில் தெரியாது. என்னோடய கேமராவில் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ இது நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களோடதில் நேரில் பார்க்கும்போது அதை ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஒரு இதை வச்சுட்டு வேறு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம் வச்சுட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஒரு திலகம் ஷேப்பு, இதில் வந்துட்டு ஒரு லீஃபை எப்படி ஃபில் பண்ணுறது, அதே சமயம் ஒரு வட்டத்தில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் எப்படி போடுறது, ஒவ்வொரு விதமான ஃப்ளவர்ஸ் போட்டு பார்க்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி எப்படி போடுறதுன்றத உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த லீஃப் ஃபில்லிங்க்கு, அதாவது சம்கி ஒர்க் வச்சு இந்த லீஃப் ஃபில்லிங்க்கு நாம் க்ரீன் கலர் சம்கி எடுத்துருக்குறோம். இதில் என்ன டைப் எடுத்துருக்கோம்னா, இப்போ இந்த ஃப்ளவருக்கு என்ன டைப் எடுத்தோமோ அதே டைப் தான். அதாவது நீடில் சம்கி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இப்படி வச்சுட்டு அடுத்தது ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று பாதிக்கு பாதி வந்து நமக்கு மேலே ஏறி இருக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு நடு சென்டரில் எவ்வளோ நமக்கு கேப் கிடைக்குதோ அந்த கேப் அளவுக்கு திரும்ப வந்து நடு சென்டரில் தனியாக வந்து இதே மாதிரி ஸ்டிச் போட்டு நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு இதை சுற்றி அவுட்லைன் வந்து நம்ம பிடிச்ச கலரு இல்லை இதுக்கு மேட்ச் ஆகிற கலரு, என்ன கலர் வேணாலும் சுகர் பீட் கொடுத்துட்டு இதை முடித்தோம் அப்படின்னா அழகாக வரும்.
இப்போது இதே மாதிரியே நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாக தைச்சிட்டு வந்து காமிக்கிறோம். அதே மாதிரி தைக்கும்போது இந்த ஓரம் இருக்குது பாருங்கள், இந்த ஓரம் கரெக்டாக இந்த ஓரத்தோடையே முடியணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து அது கரெக்டாக வரும். பாருங்கள், இப்படி தைக்கும்போது அந்த சம்கியோட ஓரம் அந்த லைனோட ஓரத்தில் வரணும். அதுபோல் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப் எட்ஜஸில் போய் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கே லைன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஆனால் நான் இங்கே உள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த லைனுக்கு உள்ளே தான் இந்த சம்கி வந்து அடங்கணும். இப்போ இதே மாதிரியே இந்த ரவுண்டு ஃபுல்லாக நான் போட்டுட்டு வந்துடுறேன். இங்கே நிறுத்தும் போது எப்படி இருக்குன்றத பாருங்கள். இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இந்த திலகம் சைஸ் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக வந்துட்டோம். இப்போ இதையும் இதுவும் ஈக்குவலாக வந்து நிறுத்தியிருக்கிறோம். இன்னும் இது மேலே ஒரு பீடு மட்டும், ஒரு சம்கி மட்டும் நம்ம வச்சோம்னா முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு நம்ம எப்படி முடிக்கிறோன்றதை பாருங்கள். சென்டரில் அந்த ஷார்ப்பில் கொண்டு வந்து இப்படி முடிச்சிடுறோம். லாக் போட்டுடுறோம். லாக் போட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த ஷேப்பை முடிச்சிட்டோம். மறுபடியும் இங்கே கேப் இருக்குது. இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இதோட சென்டர் போர்ஷன் கீழே இருந்து எடுத்துக்கிறோம், இல்லை இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். பட் இங்கேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு. இது வந்து ப்ராக்டிஸ் சம்கி. நமக்கு யூஸ் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் ஹோல் பெருசாக நல்ல நீட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய சம்கியும் நமக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், அது வாங்கினோம்னா நமக்கு ஹோல் நம்ம ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்ப்போம். கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்படியே ஒத்த லைனோடு முடிச்சுருவோம். இப்படி நம்ம எடுத்து விட்டுட்டோம், நம்ம வந்து தைக்கலாம். இது சுற்றிலும் நான் வந்து இப்போ சுகர் பீடு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம், சுகர் பீடு. இதுதான் நமக்கு வந்து சம்கி ஒர்க்கில் நம்ம வந்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம லீஃப் ஃபில் பண்ணியிருக்கோம்.